குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கொஸ்டின் ஆன்சர் பகுதி தான். கேள்வி பதில் பகுதிக்கு வந்தாச்சு. கடைசியாக கேட்டது தமிழரசி இல்லையா, அவங்களுக்கு பதில் சொல்லிட்டோம். அது பிறகு யாருக்கு என்ன சொல்லலாம்னு பார்க்கலாம். மற்றபடி எல்லா பேரும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. சூப்பர் சார், விதிமுறைகள் கிரகங்களின் கனெக்டிவிட்டி உடன் மிகவும் சிறப்பாக புரியும்படியும் சொல்கிறீர்கள். குழப்பங்கள் உருவாகாதவாறு மிகவும் புரியும்படி எளிமையாக கூறுவது உங்களின் ஜோதிட தெளிவை குறிக்கிறது. வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. நன்றி சார். முதல்ல சம்பத் கேள்வி கேட்டிருக்கிறார் திருவள்ளூர்லேருந்து. என்னன்னு பார்க்கலாம். சம்பத் சுந்தரா, ரைட்டு. சம்பத் மீன லக்னம் வந்திருக்குது. கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. ரைட்டு. அவர் என்ன கேள்வி கேட்டிருக்கிறாரு? கேள யோகம் எப்போது வேலை செய்யும்? சனி புத்தி மிகவும் மன உளைச்சல் ஆளாக்கியது. குரு திசை என்ன தரும்? சனி திசை என்ன தரும்? அரசு வேலை கிடைக்குமா? வீடு யோகம், வாழ்க்கை, சொத்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு. சரி, பார்க்கலாம். நடக்கிறது குரு திசை, புதன் புத்தி. குருக்கேது, குரு உச்சம், கேள யோகம் அதெல்லாம் சரித்தான். லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது நல்ல விஷயமா இருந்தாலும், அவருக்கு வீடு கொடுத்த சந்திரன் லக்னத்துக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானத்தில் 6க்கு அதிபதி சூரியன் கூட சேர்ந்து உட்காந்துருக்கிறாரு. அது தப்பு. குருக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் மறைகிறது, இன்னொரு தப்பு. இந்த இடத்துல சூரியன் புதன் பரிவர்த்தனை யோகத்தை வச்சுக்கிட்டாலும் கூட அது தப்பு தான். சரி, இதுக்கு முன்னாடி நடந்த புத்தி சனி புத்தி என்ன கொடுத்துருக்கும்? சனி 10ஆம் இடத்துல உட்காந்து இருக்கிறது, தொழில் கடகம் இருக்கிறது சிறப்பு தான். ஆனால் அவர் வக்ரம் ஆகிட்டார். வக்ரமாகி சுக்கிரன் சேர வாங்கியிருக்கிறாரு. சுக்கிரன் இந்த இடத்துக்கு அஷ்டமாதிபதி. அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ சனி திசையை கஷ்டப்படுத்த தான் செய்யும், மன உளைச்சல் வரத்தான் செய்யும். சனியோடைய 10ஆம் பார்வை சந்திரனுக்கே விழுகுது இல்லையா? அப்போ மனசு சஞ்சலப்படும் இல்லையா, கவலைப்படும்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். சனி புத்தியை கஷ்டப்படுத்தினது சரித்தான். அதனால் இந்த குரு கேது இணைவு கேள யோகம் இந்த குரு திசையில் வேலை செய்கிறது சான்சஸ் கம்மி. தப்பு தான். உங்களுக்கு கேள யோகம் வேலை செய்கிறது கொஞ்சம் சிறப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரைட்டு. சரி, குரு திசை என்ன தான் கொடுக்கும் அப்படின்னா, கடனை கொடுக்கும், அவமானத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்கும். நீங்கள் வேறு வேலை பார்க்கலாம். இருக்கிற வேலை தமிழ்நாட்டுக்குள்ளே, அதாவது ஆமாம், மீண்டும் அரசு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. இப்போ தற்சமயம் கிடைக்கிறது கஷ்டம் சார். தற்சமயம் அரசு வேலை கிடைக்கிறது கஷ்டம். இப்போ நடக்கிறது புதன் புத்தி, அடுத்து கேது புத்தி, அதுக்கடுத்து சுக்கிர புத்தியில் வேணால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முயற்சி பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய சனி திசை என்ன தரும் கேட்குறீங்க. சனி திசை யோகமாக இருக்கும்னு ஸ்ட்ராங்காக சொல்லலாம். உச்சம் பெற்ற குருடைய வீடு சனி 10ஆம் இடத்துல இருக்கிறது, வலுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சுக்கிரன் சேர வாங்கினாலும் சுக்கிரன் திரிகோணத்தில் வராரு இல்லையா? சனி திசை நல்லா இருக்குமே ஒழிய இந்த குரு திசை சிறப்பாக இருக்காது அப்படின்னு இவருக்கு சொல்லலாம். அடுத்து யார் என்ன கேள்வி கேட்டுருக்குறாங்கன்னு பார்க்கலாம். சார், அதிக கிரகம் ஆண் ராசியில் இருந்தால் ஆண் தன்மை மிகுதியாக இருக்குமா? சார், அப்படி பொதுவாக எடுத்துக்கிற முடியாது. அதிக கிரகங்கள் ஆண் ராசியில் இருந்தால் ஆண் தன்மை மிகுதியாக இருக்குமான்னு எடுத்துக்கிற முடியாது. எந்த கிரகம் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்குதுன்னு பார்க்கணும். சாரத்தின் வயலாக தான் எந்த ஒரு கிரகமும் வேலை செய்யும். சாரம் பார்க்காதவன் சோரம் போவான் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. அதனால் சாரம் வச்சு தான் நம்ம பலன் எடுக்க முடியும். அடுத்து ராஜ்குமார். இவருக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டோம், அவர் கவனிக்கல போகிறதுக்கு. போன வீடியோலேயே அவருக்கு பதில் சொல்லியாச்சு. சார், நீங்கள் அந்த பழைய வீடியோ பாருங்கள், உங்களோட கேள்விக்குடான பதில் அதில் இருக்குது. அடுத்து சோட்டு அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து, என் மகள் 20/7/2000 அரசு வேலை கிடைக்குமா? திருமணம் எப்போது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பார்க்கலாம். ம் 20/7/2000 சிதம்பரம். தனுசு லக்கணம் வந்திருக்குது, கும்ப ராசி வந்திருக்குது, சதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. சனி திசை புதன் புத்தி. சனி 2க்கு அதிபதி, 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு கூட லக்னாதிபதி கூட சேர்ந்து இருக்கிறாரு.
சரி, அரசு வேலை கிடைக்குமா? சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, சனி பார்வையில் இருக்கிறாரு, சனி சூரியன் சாரமே வாங்கியிருக்கிறாரு, அதுவும் தப்பு இல்லை. ஓகே. புதன் புத்தி வந்து பாதகாதிபதி புத்தி, ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்காரு, ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. தற்சமயம் அரசு வேலை கிடைக்கிறது எதிர்பார்க்குறது கஷ்டம் சார், கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். 6க்கு அதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்துல சூரியன் கூட உட்காந்துருந்தாலும் கூட ராகு கூட இருக்கிறனால அரசு வேலை சம்மந்தப்பட்ட கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் ப்ரைவேட் எதிர்பாருங்க, அது உடனே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, திருமணம் எப்போது அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. சனி திசையில் புதன் செவ்வாய் கூடயே உட்காந்துருக்கிறாரு, மங்களகாரகன் சொல்லக்கூடியவர் கூட இருக்கிறாரு, தப்பு இல்லை. புதன் வாங்கியிருக்கிறது ராகு சாரம், ராகு 8ல் இருக்கிறாரு. ஆனால் அதுக்கடுத்து வரக்கூடிய கேது புத்தியில் வந்து திருமணம் கண்டிப்பான முறையில் நடக்கும், ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். ஏன்னா சனிக்கு கேது திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறாரு இல்லையா, குரு பார்வையிலையும் இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். செவ்வாயோடைய 8ஆம் பார்வையிலையும் கேது இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். கேது சூரியன் சாரமே வாங்கியிருக்கிறாரு, இந்த லக்னத்துக்கு பாக்கியாதிபதி சாரம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதனால் கேது புத்தியில் திருமணம் சார்ந்த எல்லா விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு இவருக்கு உறுதியாக சொல்லலாம். அடுத்து கோபால், திருமணம் எப்போது? சேலத்துலேருந்து கேள்வி கேட்டிருக்காரு, பார்க்கலாம். கோபால் சிம்ம லக்னம், கும்பராசி, சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். திருமணத்தை பற்றி கேள்வி கேட்டிருக்கிறாரு. இவரும் சனி திசை புதன புத்தியிலே தான் இருக்கிறாரு. சரி, ஓகே, பார்க்கலாம். 1991 பிறந்திருக்காரு. அப்போ 32 வயசு முடிஞ்சிருச்சு, 33 வயசு ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா. சனி திசை புதன் புத்தி. சனி லக்னத்துக்கு 6க்கு 7க்கு அதிபதி, 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறாரு, வக்ரமாக இருக்கிறாரு, சூரியன் சேர வாங்கியிருக்கிறாரு. சூரியன் செவ்வாய் கூடயே இருக்கிறாரு, திரிகோண சம்பந்தத்தில் வராங்க, தப்பு கிடையாது. புதன் 2க்கு அதிபதி, லக்னத்தில் குரு கூட உட்காந்துருக்கிறாரு, திக்பலம் பெற்றிருக்கிறாரு, ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. ஆனால் அஸ்தங்கமாக இருக்கிறாரு, சுக்கிரன் சேர வாங்கியிருக்கிறார். சுக்கிரன் சனி பார்வையில் இருக்கிறார். இதுக்கடுத்து கேது புத்திக்கு அப்புறம் சுக்கிர புத்தி. சார், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டிலே ஆகத்தான் செய்யும், வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது. 2க்கு அதிபதி புதன், லக்னாதிபதி சூரியன் கூட பரிவர்த்தனையில் ஆட்சி பலம் பெறுறாரு. 7க்கு அதிபதி சனியும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரு. 2ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தாலும் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி 2 பாவகிரகம் அங்கே உட்காந்துருக்குது. இன்னும் கொஞ்சம் டிலே ஆகத்தான் சார் செய்யும். உங்களுக்கு சுக்கிர புத்தி நெருக்கி திருமணம் ஆகிடும். சுக்கிர புத்தியில் தான் திருமணம் ஆகும்னே சொல்லலாம். ஏன்னா சனிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு, அந்த சந்திரன் சனிக்கு 2ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுக்கிரன் புதன் சாரமே வாங்கியிருக்கிறாரு, அதாவது 2க்கு அதிபதி சாரமே வாங்கியிருக்கிறாரு. இந்த இடத்துல புதன் சூரியன் பரிவர்த்தனை, செவ்வாய் கூட புதன் சம்மந்தப்படுறது, சாரநாதன் சம்மந்தப்படுறது, சுக்கிரனுக்கு சாரம் கொடுத்த புதன் சம்மந்தப்படுறதுனால சுக்கிர புத்தியில் கண்டிப்பான முறையில் திருமணம் நடக்கும். சுக்கிர புத்திங்கிறது 2026 ஏப்ரலில் வருது. அப்படிங்கும்போது இன்னும் நீங்கள் 2 வருஷம் வெயிட் பண்ணித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆல்ரெடி 33 ஆயிடுச்சு, இன்னும் 2 வருஷம் 35 கண்டிப்பான முறையில் திருமணம் நடந்துடும், கேரண்டியாக சொல்லலாம். அப்படிங்கிறத உங்களுக்கு உண்டான பதில். அடுத்து என்ன கேட்டுக்கிறாங்க. மகள் திருமணம் எப்போது என்று பதிலளித்தமைக்கு நன்றி. ஓகே, திருமணம் நடந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள் நடந்துச்சுன்னு. சக்கீலா போனு, வணக்கம் ப்ரோ, நீங்கள் சொல்லுவது போல் என் மாமாவுக்கு உடல்நிலை சரியாகிவிட்டது. நல்ல விஷயம், சரியானா நல்லது தான். அடுத்து சசி மது, என்னுடைய கொஸ்டின் பதில் தரவில்லை. நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி எனக்கு தெரியலையே, இல்லைனா ஒரு சிலது எனக்கு ஞாபகம் இருக்கும், நீங்கள் கேட்ட மாதிரி எனக்கு தெரியலை. சரி, பரவாயில்ல, இருந்தாலும் சொல்கிறேன். வணக்கம் சார், என்ன கேட்டிருக்கிறாங்க. சேலம், மை சன் ஃப்யூச்சர் ஸ்டடீஸ் என்ன படித்தால் நல்லது? டாக்டருக்கு படிக்கலாமா? பார்த்துருவோம். ம் 2006 பிறந்த பையன். தனுசு லக்கணம் வந்திருக்குது. மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். நடக்கிறது சனி திசை, குரு புத்தி. சனி திசையே முடிய போது அடுத்து புதன் திசை வருது. புதன் 7க்கு அதிபதி, சூரியன் கூட உட்காந்து லக்னத்திலே உட்காந்துருக்கிறாரு, திக்பலம் பெற்றிருக்கிறாரு. வீடு கொடுத்த குரு செவ்வாய் கூட சேர்ந்து உட்காந்துருக்கிறாரு, 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாய். புதனுக்கு சாரம் கொடுத்தது கேது, சனி கூட சேர்ந்து உட்காந்துருக்கிறாரு.
சுக்கிரன் சாரை வாங்கி சனி கேது சாரை வாங்கி வக்ரமாக இருக்கிறாரு. நல்ல விஷயம். கேது சுக்கிரன் சாரம். சார் உங்கள் அதாவது என்ன சொல்கிறது, இந்த பையனுக்கு டாக்டர் தொழில் அப்படிங்கிறத விட இன்ஜினியரிங் ஃபீல்டில் எடுக்க சொல்லுங்கள், அல்லது ஐடி ஃபீல்டில் எடுக்க சொல்லுங்கள், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், பேங்கிங் செக்டார் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுக்க சொல்லுங்கள். நல்லா சிறப்பாக வரும் அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். டாக்டர் தொழில் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம்தான், கஷ்டப்பட்டு தான் போராடணும் அப்படின்னு எடுக்கலாம். ஆனால் இதுனா எளிமையாக ஈஸியாக கிடச்சிடும், இது சரியாகவும் வரும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த லக்னத்துக்கு 6 கதிப்புன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் தானே, அவர் லக்னத்தில் உட்காந்துருக்கிறாரு இல்லையா, அவர் சுயசாரமே வாங்கியிருக்கிறாரு. அப்போ இருக்கும்போது இந்த இடத்துல டாக்டர் தொழில் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம்தான். ஜீவனஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய யார், புதன், அவர் லக்னத்தில் திக்பலம் பெற்ற நிலையில் இருக்கிறாரு. கேது சாரை வாங்கியிருக்கிறாரு. கேது சாரை வாங்கி சனி கூட உட்கார்றதுனா அப்போ டாக்டர் தொழிலே கொஞ்சம் வித்தியாசமாக இந்த அலோபதி, ஹோமியோபதி அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது எடுத்துகிட்டா பரவாயில்ல. எலும்பு சம்மந்தப்பட்டது அல்லது எம்பிபிஎஸ் தேர்ந்தெடுத்திங்கன்னா கொஞ்சம் சிரமம், போராடும். நீங்கள் அதுக்கு பதில் ஐடி ஃபீல்டு, அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங்கு, பேங்கிங் செக்டார் எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா புதன் உட்காந்துருக்கிறது குரு வீட்டில் உட்காந்துருக்காருல, கூட சுக்கிரன் இருக்கிறாரு. இப்போ பணத்தை குறிக்கக்கூடிய அல்லது அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங்கை குறிக்கக்கூடியதை எடுத்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு பதில் சொல்லலாம். அடுத்து கோபாலுக்கு என்ன பார்த்தோம், அதிலே போயிடுச்சு. சரி பார்க்கலாம் வாங்க. இதை வந்துடுச்சு. அடுத்து கருப்பசாமி மகேஷ்குமார் ஐடியில் கருப்பசாமி, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல். என்ன கேட்டிருக்கிறாரு, திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கருப்பசாமி இவருக்கு தனுசு லக்னம், மகர ராசி, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. நடப்பு குரு திசையில் புதன் புத்தி நடக்குது. 96 பிறந்திருக்கிறாரு. 27 வயசு முடிஞ்சு 28 வயசு நடக்குது. குரு திசை, புதன் புத்தி. குரு லக்னத்திலேயே ஆட்சி, மூல திரிகோணம் அதெல்லாம் பெற்றிருக்கிறாரு. ஆனால் வக்ரமாக இருக்கிறாரு. சுக்கிரன் சாரா வாங்கியிருக்கிறாரு. புதன் புத்தி நடக்குது. 7க்கு அதிபதி 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. சூரியன் சாரா வாங்கியிருக்கிறாரு. செவ்வாய் வீட்டில் உட்காந்து சூரியன் சாரா வாங்கியிருக்கிறாரு. சூரியன் செவ்வாய் கூடயே உட்காந்துருக்கிறாரு. இந்த அமைப்பு நல்லா இருக்குது சார். எப்போ ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அக்டோபர்லேருந்து தான் நடக்குது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் தான் ஆகுது. இந்த புத்தி 2026 ஜனவரி வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த புத்தி முடிகிறதுக்குள்ளேயே, அதாவது 2024, 25 ஸ்டார்டிங்குள்ளேயே உங்களுக்கு திருமணம் நடந்துடும். கன்ஃபார்மாக நடக்கும். 2025 நீங்கள் குடும்பம் நடத்துவீங்க, ஸ்ட்ராங்காக சொல்லலாம் சார். கண்டிப்பான முறையில் இந்த தசா புத்தியில் உங்களுக்கு திருமணம் நடந்துடும். குருவுக்கு பார்வையிலே தான் புதன் இருக்கிறாரு. புத்திநாதன் அவர் 7க்கு அதிபதி, செவ்வாய் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. புதன் சூரியன் சாரா வாங்கியிருக்கிறாரு. 2 பேருமே ஒன்றா சேர்ந்து 6ஆம் இடத்துல உட்காந்தாலும் அது ஆட்சி பெற்ற சுக்கிரனுடைய வீடு. அதனால் இந்த புத்தியில் திருமணம் நடந்துடும். அதிகபட்சம் 1 வருஷம் கூட ஆகாது, திருமணம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, ஐயா வணக்கம், பெயர் சுந்தர், மதுரை. எப்போது வீடு கட்டுவேன், என்ன தொழில் செய்வேன்? என்ன தொழில் செய்வேன்னு எங்கள் கிட்ட கேட்கக்கூடாது. நீங்கள் தான் முடிவு பண்ணணும், டிசைட் பண்ணணும். இந்த தொழில் பண்ணால் சரியாக வருமானு நீங்கள் கேள்வி கேட்கணும். அப்போ சரியாக வரும், வராதுன்னு நாங்கள் சொல்லலாம். சுந்தர், மிதுன லக்னம், மீன ராசி, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. நடக்கிறது சந்திர திசையில் சனி புத்தி. அதான் குழப்பத்திலேயே பேசுகிறீங்க இவ்வளோ. சந்திரன் மனோகாரங்க இல்லையா, சனி குழப்பம் இல்லையா, 2 பேர் திரிகோணத்திலே இருக்கிறாங்க பாருங்க. சரி, சந்திரன் 10ல் உட்காந்து திசையை நடத்துகிறாரு. புதன் சாரமே வாங்கியிருக்கிறாரு.
புதன் வந்து லக்னாதிபதி 4க்கு அதிபதி. சனி கூடயே உட்காந்துருக்கிறாரு. சனி புத்தியே நடக்குது. சனி சுயசாரம் வாங்கியிருக்கிறாரு. 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. நீங்கள் கேட்டிருந்த கேள்வி வந்து என்ன தொழில் செய்வேன், எப்போது வீடு கட்டுவேன் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. சனி புத்தி, அடுத்து புதன் புத்தி, அடுத்து கேது புத்தி, அடுத்து சுக்கிர புத்தி. சார் கிட்டத்தட்ட சுக்கிர புத்தி வரைக்கும் உங்களுக்கு எடுத்துரும். சுக்கிர புத்தியில் தான் வீடு வாசல் சொத்து பொத்தெல்லாம் சேர்க்குற மாதிரி வரும். சுக்கிர புத்தி எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2027. நீங்கள் இன்னும் ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வரும் கணக்கு. சொந்த தொழிலை நோக்கி போகிறது அல்லது வேலையில் இடமாற்றம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அடுத்த திசையை நீங்கள் நோக்கி போகணும். செவ்வாய் திசையில் தான் அது செட் ஆகும். செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லையா, சொத்து பத்தை குறிக்கக்கூடியவர். இந்த இடத்துல புதனும் செவ்வாயும் வந்து பரிவர்த்தனை ஆகிக்கிறாங்க இல்லையா. அப்போ தொழில் நல்லபடியாக சிறப்பாக அமையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது செவ்வாய் திசையில். செவ்வாய் சனி சேர்க்க பரிவர்த்தனையில் ஒன்று சேர்றது, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், ஹார்ட்வேர்ஸு, எலக்ட்ரிக்கல் அது சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுங்க. சொந்த தொழில் பண்ணுறதா இருந்தால் அது சிறப்பாக வரும் அப்படின்னு உங்களுக்கு பதில் சொல்லலாம். அடுத்து என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, சுந்தருக்கு அடுத்து ஒன்றும் பெருசாக கேட்கல. கருப்பசாமி அவரே தான் திருப்பி கேட்டிருக்கிறாரு. விஜய்குமார் என்ன போட்டிருக்காரு, சூப்பர் சார், பட் ஹவு டு கால்குலேட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ராகு செவ்வாயை அஸ்தங்கம் செய்து 11ஆம் அதிபதி சுக்கிரனை பார்க்கிறார். செவ்வாயை அஸ்தங்கம் கிரகணம் பண்ணுறாரு. சரி பண்ணுறாரு. 11ஆம் இடத்தை சுக்கிரனை பார்க்குறாரு. பார்த்தா என்ன சார், ராகு தான் செவ்வாய் கூட சேர்ந்துருக்க, சரி ராகு கூட சேர்ந்துருக்கிற செவ்வாயுடைய பலனை சுக்கிரனுடைய பலனை ராகு செய்யப்படுவார் இல்லையா. இந்த இடத்துல செவ்வாய் திசை நடந்தாலும் சுக்கிர திசை நடந்தாலும் ராகு திசை நடந்தாலும் ராகு திசையை போலவே தான் பலன் கொடுக்க போகிறாரு, செயல்பட போகிறாரு. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு யாரோ பதில் வேற கொடுத்துருக்குறாங்க. புதியா ராகு ஒரு கிரகம் கிடையாது, எப்படி அஸ்தங்கம் அப்படின்னு கேட்டிருக்காரு, சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு இவர் பதில் கொடுத்துருக்கிறாரு. அது ஒரு கிரகத்தின் நிழல் என்பதால் அதன் அருகில் செல்லும் கிரகங்கள் இருள் தன்மை தான் பெற்று சூரிய விலையை பிரதிபலிக்க முடியாது அப்படின்னு அவங்களா பேசி பதில் சொல்லிவிட்டாங்க. சார் கிரகணம் பண்ணுற மாதிரி, அதனால் ஒன்றும் இல்லை சார். செவ்வாயை கிரகணம் பண்ணாலும் சரி, அஸ்தங்கம் பண்ணாலும் சரி, சுக்கிரனை பார்த்தாலும் சரி, ராகு அவங்களுடைய பலனை பிடிங்கி அவரே செஞ்சிருவார் சார். அவ்வளோதான். அடுத்து சம்பத்து அதே மாதிரி தான் கேள்வி கேட்டிருக்கிறாரு. கடைசியாக வந்தது அருண் பிரகாஷ், அரசு வேலை என்ன அமைப்பு இருக்க வேண்டும், போட்டித் தேர்வில் எப்போது வெற்றி கிடைக்கும், எப்படி அறிவது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அரசு வேலை உத்தியோகம்னாலே 6ஆம் இடத்து அதிபதி அரசாங்க கரகம் சூரியன் இல்லையா, நடக்கிற தசாபதிக்கு சம்மந்தப்பட்டாங்கன்னா அது பாசிட்டிவாக வலுவாக ஸ்ட்ராங்காக ஸ்தான பலத்தோடு செயல்பட்டாங்கன்னா அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்த திசை வரும்போது அது மாறி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நடப்பு திசைக்கு 6ஆம் இடத்து அதிபதி, நான் சொல்கிறது லக்னத்தை சொல்லலை, எந்த கிரகம் எங்கே உட்காந்து திசை நடத்துகிறாலும் அந்த இடத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதி சூரியன் கூட சம்மந்தப்படுறாரா, சனி சம்மந்தப்படுறாரா, தொழில்காரர்கள் சனி சம்மந்தப்படுறாரா, அவங்களுக்கு ஸ்தான பலம் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பான முறையில் அரசு வேலை கிடைக்கும்னு சொல்லுங்கள், சரியாக வரும். அதே மாதிரி போட்டித் தேர்வில் எப்போது வெற்றி கிடைக்கும், எப்படி அறிவது. போட்டி அப்படி தேர்வுங்கிறது படிப்பு கல்வி அது போதுன்னு எடுத்துக்கோங்க. 6ஆம் இடங்கிறது போட்டி இல்லையா, போட்டி. அப்போ 6ஆம் இடம் செவ்வாய் எடுத்துக்கிறணும். அது செவ்வாய் அது விளையாட்டு போட்டிக்கு எடுத்துக்கலாம். மற்றபடி 6ஆம் இடத்து அதிபதி போட்டியை குறிக்கக்கூடிய இடம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். 6ஆம் இடத்து அதிபதி ப்ளஸ்ஸு வித்யாகாரகன் புதன் எடுத்துக்கோங்க போட்டி தேர்வுக்கு. அது நடப்பு திசைக்கு பாசிட்டிவாக இருக்குதான்னு பாருங்கள். அதாவது விளையாட்டு போட்டினா செவ்வாயை எடுத்துக்கோங்க. இது போக 11ஆம் இடத்து அதிபதி எந்த இடத்துலையாவது இருந்து உங்களுக்கு சப்போர்ட்டிங்கில் பார்வை பார்த்து சேர்க்கை பெற்று வந்துட்டாங்கன்னா 11ஆம் இடம் வெற்றியை குறிக்கும். அப்போ வெற்றி பெறுவாங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஆன்சர் சரியாக வரும். அவ்வளோதான். இது வரைக்கும் பாக்கி இல்லை, எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.